குளிக்கிறேன்டா. குளிச்சிட்டு வரேன். குளிச்சது போதும், உடம்பு தெரிஞ்சு வரேன். சீக்கிரமா வா. விட மாட்டாரு போல இருக்கே. ஐயோ, பிக்குமுடி எங்க போச்சு? தோப்ப முடியாதுறியா? அது எங்கிட்ட இருக்கு. வெளியமா கழுவி வெளியே வா. ஐயோ, சும்மா மாட்டிக்கிட்டேன். சக்கரை கோட்டை கம்மாவில சாஞ்சி கிடக்கிற வெள்ளரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த குப்ஸ்ல குப்ஸ் அவன் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நடின்னு சொன்னான். அவன் நடின்னு சொன்னா நீ நடிச்ச. இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன். போய் கடிச்சிரு. புருஷனை தவிர வேற யாரையும் கடிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா. வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதான். நேத்து கிளறியால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோழி குழம்பு, அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டியதான் பின்னி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிளவி என்ன விட ஓமனதான் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிளவி கையால ஒரு நாள் சாப்பிட வைக்க கால. ஆமா, என்ன கிளவியை விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்கண்ணே கிளவி? என்னது என்னது? ஐயோ, இது இங்க என்ன மேக்கப் போறீங்களா நீங்க? யாருன்னா அப்படி சொல்லவே இல்லையா? கையில காப்பு போகும்போது பாத்துட்டா அவன் கையை தொடச்சு எனக்கு நீங்க சேர்ந்து ஏமாத்துறீங்களா? அட சரிங்களா, இதே வேலையை போச்சு போங்க. வாடா தம்பி. தம்பி தம்பி என்னையா இந்த பைத்தியம் விட்டு இருந்த? நான் மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி. அதுக்கு தான் நேரத்தை விட்டு போச்சோன்னே. எங்க அக்கா மக பேசல ரூம் எடுத்து தங்க வைக்க போறேன்னு கூட்டி போறேன். அது தம்பி, எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க. அசிங்கப்படாம நான் பாத்துக்கிறேன். நேற்றுக்கு நீ தானே எனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை எல்லாம் ஊட்டி விட்ட. இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி விட இந்த முண்டா வெறும் தண்டான். அப்படின்னா இந்த தண்டத்தை போய் சொல்லு. நீ பாடலாமா? மாத்திரை விளையாட்டு விளையாடலாமா? முத மாமா போடுங்க, அப்புறம் நீ போடணும். சீக்கிரம் போடுற மாமா. புடிச்சுக்கோ. போடு 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 போடு. பைத்தியமா இருந்தாலும் பேர் சூப்பரா இருக்கு. சொத்து வேற அதிகமா இருக்கு. மாத்திரை விளையாட்டு காமிச்சு மட்டைக்கிற வேண்டியதாங்க. நான் போடுதா? நானும் மாத்திரை விளையாட்டுக்கு வரட்டா? இந்த விளையாட்டுல சேர்க்க மாட்டேன். நீ வாடா. ஐயா, அவன் சின்ன பையன், இந்த விளையாட்டுல தெரியாது. அவன் தான் நல்லா விளையாடுவான். வா 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 வா. அவ என் ஃப்ரெண்டு. ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. இந்த பைத்தியம் கூட விளையாட கூடாது. டேய், மாத்திரை வச்சிருக்கடா? வச்சிருக்கேன்டா. அப்ப தூக்கி போடுறா. போடுறா. வணக்கண்ணே. மாலை யார் போட்டு விஷயம் தெரியாதா? நேசமணி ஐயா பொண்ணு மலேசியால இருந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க. அவங்க தான் போட்டு போனாங்க. பாத்தியா நண்பா, நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தாரு. இன்னைக்கு அவங்க அக்கா குடும்பம் வந்தவங்க நம்மளை விட்டுட்டு ஓடுறாரு. அதான் நண்பா பாசங்கிறது. அக்கா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நாளைக்கு இவரை கட்டிக்கிற பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. உண்மையே நண்பா, இவரை கட்டிக்கிற போறவ கொடுத்து வச்சவ. கரெக்ட். டாடி டாடி, வீடு சூப்பர்லா. தாத்தா ரொம்ப கலைநயத்தோட கட்டிருக்காரு. தாத்தா இஸ் கிரேட்லா. ஆமா, எங்க மாமாவுக்கு வேற எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு? அது வந்து இளஞ்சி ஈஸ்வரமூர்த்திக்கும் நம்ம வக்கீலுக்கு தான் தெரியும். ஓ,
நான் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. என்னம்மா நிஜமாவே இவரை தெரியலையா? கணக்குல கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒண்ணு சொல்லாதீங்க, இப்ப வந்துடுறேன். இது தெரியுதா? அக்கா இல்ல அம்மான்னு சொல்லணும். அக்கா. பாண்டியரே பாத்தீங்களா கணக்குல? இதை பார்த்தோம் அக்கா கண்டுபிடிச்சிச்சுல. ஏண்டா ஏன் தம்பி எனக்கு தெரியாதா? பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா விளையாடுனா அவ்வளவுதான். என் பொண்ணு பேர் ரேவதி. நீங்க எதுக்கு பண்ணீங்க தானே? அக்கா ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ள எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? வாட்லா, நான் இந்திய சரித்திரத்தை விட எசகிமாரி சரித்திரத்தை நிறைய கேட்டிருக்கேன். எங்க மம்மி மலேசியால எப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. கோலாலம்பூர்ல இருந்து குற்றாலம் வரைக்கும் உங்க பேச்சுதான். ஐ ஆம் நாகராஜ ராஜா. அவ்வாரி மச்சான். ஆமா கணக்கு புள்ள, வீடை இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்களே எப்படி? இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைங்க, பாண்டிதான். நாங்க இத வீடா நினைச்சிருக்கோம், அவர் இத ஒரு கோவிலா மதிச்சிருக்கா. அது கடமை இல்ல. பசிக்குது இல்ல? பசிக்குது. ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. ஹோட்டலா? 5 நிமிஷம் போதும் மச்சான். அப்படியே வெடக்கோடிய புடிச்சு பொரிச்சிடறேன், அப்படியே குறும்பாட்டை புடிச்சு குழம்பு வச்சிடறேன், அப்படியே அயிர மீனை புடிச்சு மஞ்சள் பழம் விட்டு அவிச்சிடறேன். இந்த புறா இல்ல, அத முட்டையோட நான் கட் பண்றேன் பாருங்க. அங்கிள் அங்கிள் 5 மினிட்ஸ்க்குள்ள. 2 மினிட்ஸ்ல. 2 மினிட்ஸா? வாட்லா? இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான். ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைல் கேட்ட மயில் நானுதான். பிகர் தான், நீ சூப்பர் பிகர் தான், இந்த பிகர் கேட்ட மயில் நானுதான். ஆட்டு சீட்ட 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 என்ன டச்சுமே, சேக்கு என்ன கிச்சுமே, 7 மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி. ஐயா ரகசியம் சொல்லிட்டேன், ரகசியம் சொல்லிட்டேன். குப்ஸ், நீ ரொம்ப அழகா இருக்கிற. அப்படியா? நானா? ஆமா. நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோமா? தம்பி. ஆமாக்கா, வாழமரம் தோரமா வண்டி அனுப்பிச்சுட்டேன். தென்காசுல இருந்து மேல கலந்து ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்து இறங்கிடுவாங்க. இந்த பூஜை சாமா போக்குவரத்துக்கு குப்பு சாமி லிஸ்டையும் பணத்தையும் கொடுத்து வாங்க சொல்லிட்டேன். அவன் வாங்கிட்டு வந்து நேரம் கோயில இருப்பான். இப்ப நேரம் கோயிலுக்கு இறங்க வேண்டியதான், அவ்வளவுதான். அக்கா சொல்ற வேலையை மட்டும் ஃபிங்கர் டிப்ஸ்ல முடிச்சிடுறேன். நான் சொல்ற வேலையில மறந்துடுறிய. வாட்லா? என்ன மச்சான் நீங்க? எனக்கு அக்கா வேற நீங்க வரையா? அது வைக்க கோயில்பட்டு வைக்க மாட்டது தானே போனேன். அவன் கோயில்பட்டுல இருந்து மதுரைக்காரனாங்க. மதுரை அட்ரஸ் கேட்டேன், அங்க போய் எழுதிட்டு வந்துடலாம்னு. அவங்களுக்கு அட்ரஸ் தெரியல, ஆனா ஒண்ணு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளை காலையில அந்த ஆள் வந்து இடது அவர் வீட்டுல வைக்கும் போது வலது காலம் இங்க வைக்கணும். இல்ல அடி உருட்டிடும்ல. என்ன என்ன மச்சான் கருத்து மச்சான்? அங்கிள், மலேசியால இருந்து வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். நோ ரெஸ்ட்லா, எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன திருவிழாவுல இன்ட்ரெஸ்ட்? வருஷம் வருஷம் திருவிழா வந்திருக்கு. தாயில்லா பிள்ளை மாதிரி தனியா நான் பாத்திருக்கேன், ஆனா கொண்டாடினதில்ல. இந்த வருஷம் என் அக்கா, மச்சான், நீ இப்படி எல்லாருமா வந்து நான் ஒரு அனாதை இல்லைன்னு சொல்ற மாதிரி என் மனசார கொண்டாடுற திருவிழா. அதான் டாடி, டாடி, தண்ணி அடிக்க வேண்டிய நேரத்தை வேஸ்ட் பண்ணி நிக்கிறீங்க. வாட் திங்கிங்? ஒண்ணு இல்லடா, வரமாட்டாங்க நினைச்ச குடும்பம் மலேசியால வந்துட்டாங்க. நேசமணி மக வந்து அவங்க சொத்தை கேட்டா திருப்பி கொடுக்கணும். அதான் யோசனையா இருக்கு. விடுங்க, அவங்க வந்து உங்ககிட்ட கணக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கணக்க முடிக்கணும். அதானே? முடிச்சிடுறேன். அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சு மாட்டிக்காத.
அப்புறம் நம்ம குடும்பமே உள்ள போகணும். முகம் தெரியாத ஆளுங்களை வச்சுதான் இந்த காரியத்தை முடிக்கணும். நாளைக்கு நடக்க போற கோயில் திருவிழாவுல நேசமணி குடும்பத்துல வாரிசே இல்லாம எல்லாரும்